வெல்கம் டு வெபில் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக் கேம்பெயின் செட் பண்ணுறது எப்படி, பிக்னர்ஸ்க்கு ஈஸியான ஸ்டெப்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக் டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா ஆட் சென்டர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் சென்டரில் கிரியேட் ஆடுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 மெத்தட் இருக்குது, ஓகேங்களா? கெட் ஸ்டார்டட் வித் ஆட்டோமேட்டட் ஆட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே டிசைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆட் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் அந்த மாதிரி. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு ஆட் க்ரியேட் பண்ணோன்னாக்கா லைக் உங்களோட ஓன் சாய்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் நியூ ஆட் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க, அந்த போஸ்ட்டை நம்ம பூஸ்ட் பண்ணணும், நிறைய லைக்ஸ் வரணும், நிறைய வியூவர்ஸ் பார்க்கணும், நிறைய ஷேர்ஸ் வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் பூஸ்ட்டை போஸ்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம கிரியேட் நியூ ஆட் கொடுத்துடலாம். கிரியேட் நியூ ஆட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸை வெரிஃபை பண்ணணும். இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட கோல்னா என்னன்ட்டு நீங்கள் இங்கே பாருங்கள். உங்களுக்கு லீட்ஸ் நிறைய வேணுமா, இல்லை வாட்ஸ்அப் மெசேஜஸ் வேணுமா, இல்லை மெசஞ்சரில் வர மெசேஜஸ் வேணுமா, பேஜ் லைக்ஸ் வேணுமா, கால்ஸ் வேணுமா, வெப்சைட் விசிட்டர்ஸ் வேணுமா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ லீட் ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். கெட் மோர் லீட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ண பிறகு ஷஃபில் கிரியேட்டிவ் இது ஒரு ஆப்ஷன் என்னென்னா டைனமிக் ஹெட்டிங்ஸ், டைனமிக் போஸ்ட்ஸ் அதெல்லாம் வந்துடும். ஸோ நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் 5 மீடியா வரையும். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், ஹெட்லைன்ஸ் நீங்கள் ஆட்-ஆன்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். பட்டன்ஸும் நீங்கள் 2 பட்டன்ஸ் அப்படி பண்ணிக்கலாம். மெயினானது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபார்ம். இந்த கிரியேட் ஃபார்ம் தாங்க ரொம்ப முக்கியம் நம்மளோட லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினில். நீங்கள் ஃபார்மோட டைட்டில் நேம் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணும் அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிப்பேன். டிஃபால்ட்டாக நேம் வாங்கிடும். அது தவிர்த்து உங்களுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் டிக் பண்ணால் போதும். ஸோ ஃபோன் நம்பர், இமெயில் இது வந்துச்சு. ஷார்ட் ஆன்சர் அது தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் வேணும்னா சிட்டின்னு வச்சுக்கோங்க. இங்கே சிட்டின்னு காட்டும். நெக்ஸ்ட் பேஜில் இதெல்லாம் காட்டும். அண்ட் ப்ரைவசி பாலிசி, அதுக்கப்புறம் தேங்க்யூ. ஓகேங்களா? ஸோ இது முடித்ததுக்கப்புறம் இது சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண ஃபார்ம் இங்கே இருக்கும். இதுதான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ் ஸ்மார்ட் ஆடியன்ஸ்னாக்கா ஃபேஸ்புக் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமைஸ் பண்ணிக்கும். என்ன மாதிரி ஆடியன்ஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, உங்களோட ஆடு பொறுத்து அதே சூஸ் பண்ணிக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் க்ரௌடை மட்டும் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியன்ஸ் டீட்டெயில் கொடுத்துருங்க. ஏஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. மென் ஜெண்டர் மென், உமன் இல்லை எல்லாரும் செலக்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். அண்ட் இந்தியாக்குள்ளே வேண்டாம், எனக்கு சென்னைக்குள்ளே வேணும், இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே வேணும்னாக்கா நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க இது மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் டீட்டெயில் டார்கெட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் போடுற ஆட் என்ன மாதிரி பீப்புளுக்கு ரீச் ஆகணும் அந்த கரஸ்பாண்டிங் பீப்புளுக்கு மட்டும் போகிறது தான் டீட்டெயில் டார்கெட்டிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட், ஸோ ரியல் எஸ்டேட் அப்படின்னு போட்டோம்னாக்கா புரோக்கருக்கு காட்டும், டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் மேனேஜர், இது டெமோகிராஃப்ஸ், இன்ட்ரெஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது முடித்தது பிறகு நம்ம சேவ் ஆடியன்ஸ் கொடுக்குறோம். சேவ் ஆடியன்ஸ் கொடுத்த பிறகு
உங்களோட ஆட் வந்து எவ்வளோ நாள் ஓடணும்னு வந்து நீங்கள் வந்து டியூரேஷன் செட் பண்ணிடுவீங்க. லைக் மினிமம் ஒரு 14 டேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது ஸ்லோவாக ரீச் ஆகி பிக்கப் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 15 டேஸ் போட்டுக்கிறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பட்ஜெட் வந்து 74 ருபீஸ் பர் டே வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. தட் இஸ் இட் இஸ் நாட் மினிமம் பட்ஜெட். நீங்கள் வந்து மினிமம் பட்ஜெட்டே வந்து 186.24 பர் டே அப்படின்னு வந்து தெளிவாக இங்கே காமிச்சிக்குது. ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரீச் ஆகிற பீப்புள் வந்து 1000 3000 வரைக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் லீட்ஸ் இந்த ரீச் ஆனதுக்கு வந்து 5 15 உங்களுக்கு வரும் லீட்ஸ். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆட்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர். ஸோ நீங்கள் மெசஞ்சர்லேயும் போடுறீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ணுறீங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேமெண்ட் மெத்தட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துட்டு கண்ட்ரி, ரீஜன், டைம் ஜோன் வந்து இந்தியாவாக இருந்தால் +5:30 அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, கொல்கட்டா டைம்னு சொல்லி. ஸோ அதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ண பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும். அண்ட் ப்ரொமோட் நவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆரம்பிக்கும். ஆனால் இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆட் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ரிவ்யூக்கு போகும். ஒரு 1 hour 2 hour ரிவ்யூ பண்ணிக்கும். லைக் போஸ்டர் கரெக்டாக இருக்கா, அதில் வந்து ஏதாவது தப்பான விஷயம் ஏதாவது இருக்கா, ப்ளஸ் கண்டென்ட் வந்து ஏதாவது ப்ரொவோக்கிங்காக இருக்கா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ ப்ரொமோட் நவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடும். தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.